பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரும் அதான் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய நிறைய அறிவிப்புகள் தொடர்ந்து இந்த கடன் தள்ளுபடியை பற்றி, கூட்டுறவு கடன் தள்ளுபடியை பற்றிய அறிவிப்புகள் தொடர்ந்து வந்தால் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். ஏனென்றால் அது அவங்க எதிர்பார்க்கணும். அதனால 8,000 கோடி, அதான் 20,000 கோடி ரூபாய் அளவுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். 2,000 கோடி மட்டும்தான் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. 20,000 கோடி அளவுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்பட்டா நிறைய சிறு குறு விவசாயிகள் பலனடைஞ்சிருப்பாங்க. தொடர்ந்து அவங்க சொல்லியிருக்காங்க. பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி மருத்துவர் அன்புமணி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி நாங்கள் நிறைய ஜூன் 5 இன்று உலக சுற்றுச்சூழல் நாள். இந்த நாளை பசுமை தாயகமும் அரிமா சங்கமும் இணைந்து பல்லாவரத்தில் உள்ள சிறப்புமிகு கேன்டோன்மெண்ட் பள்ளியில் இங்கு நாங்கள் மாணவ செல்வங்களுடன் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த பள்ளி இலவச கல்வி மட்டுமல்ல, தரமான கல்வியை வழங்கக்கூடிய கேன்டோன்மெண்ட் பள்ளி மற்றும் விளையாட்டு பயிற்சிக்கு முக்கியத்துவம் மற்றும் ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம், அதே சமயம் தற்காப்பு கலை பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல பள்ளி. இந்த பள்ளியில் நாங்கள் இன்றைக்கு சுற்றுச்சூழல் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். குழந்தைங்களுக்கெல்லாம் பழ மரக்கன்றுகள், பழ வகை கொய்யா, நெல்லி, அதே போல் பூ மரக்கன்றுகள், செம்பருத்தி, மல்லிப்பூ போன்ற மரக்கன்றுகள் எல்லாம் கொடுத்து அவர்களை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி அவங்களுக்கு நிறைய விழிப்புணர்வு செய்திகளை சொன்னோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த காலநிலை மாற்றம், புவி வெப்பமயமாதல் பற்றிய விஷயங்களை எடுத்து சொல்லியிருந்தோம். எப்படி 14 டிகிரி சென்டிகிரேட் தான் இருந்தது இந்த உலகம், அதாவது மீன் டெம்பரேச்சர், அதாவது ஆவரேஜ் டெம்பரேச்சர் என்பது கடைசியில் இப்போ நம்மளுடைய 150 வருடங்களில் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளுடைய மனித வளம், தொழில் வளம் பெருக பெருக இந்த சுற்றுச்சூழல் என்பது 15.1 டிகிரியாக அதிகரித்து விட்டுது. அதனால குளோபல் வார்மிங், அதாவது சூடாயிடுச்சு. அதனால் ஏற்படக்கூடிய சூப்பர் ஃப்ளட்ஸு, அதிகமான மழை, அதிகமான வெப்பம், கொடுமையான சைக்ளோன், அந்த காற்று போன்ற விஷயங்கள்லாம் அடிக்கடி நடக்குது. வரலாறு காணாத வெப்பம்னு சொல்கிறோம். அதெல்லாம் நடப்பதற்கு காரணம் காலநிலை மாற்றம், புவி வெப்பமயமாதல், இதெல்லாம் எடுத்து சொல்லியிருந்தோம். அதே சமயம் நிலத்தடி நீரை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை எடுத்து சொல்லியிருந்தோம். உலகம் பார்த்திங்கன்னா 70% உப்பு நீர், கடல் நீரால் சூழப்பட்டது. மிச்சம் 30% நிலம். அந்த 30% நிலத்தில் குடிக்கிற தண்ணின்னு பார்த்தீங்கன்னா 1% மிச்ச நல்ல நீரெல்லாம் அது ஐஸ் கட்டியாகவும் பனிமலைகளாகவும் நம்மளுடைய உலகத்தில் இருக்குதே தவிர, கிணறு, ஏரி, குளங்கள், அது போன்ற இடத்துல ஆறுகள்லாம் இருக்கக்கூடிய நீர் 1% கம்மி. அதை பாதுகாக்க வேண்டும் என்ற அவசியத்தை அவங்களுக்கு எடுத்து சொல்லியிருந்தோம். அதே சமயம் சுற்றுச்சூழல் மட்டுமல்ல, அதே சமயம் அவர்களுடைய ஒழுக்கம் பற்றியும், நல்லா படிக்கணும், விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் போன்ற விஷயங்களையும், ஒழுக்கமாக வளர வேண்டும் போன்ற விஷயங்களை எல்லாமே இந்த சுற்றுச்சூழல் நாளில் அவர்களுக்கு நாங்கள் செய்திகளாக சொல்லியிருந்தோம். இந்த ஆண்டு சுற்றுச்சூழலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு ஆண்டாக அமையும் என்பதில் நாங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கின்றோம். நன்றி. பாதிப்பு அதிகமாக இதுக்கு தமிழக அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்னு வேண்டுகோள்? இப்போ பார்த்தீங்கன்னா எல் நினோ போன்ற எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சென்னை கிளைமேட் ஆக்ஷன் பிளான்னு ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க. அதே சமயம் தமிழ்நாடுக்கும் கிளைமேட் ஆக்ஷன் பிளான் போன்ற விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் அதை செம்மைப்படுத்த வேண்டும். அதை பார்த்தீங்கன்னா அதில் சில விஷயங்கள நாய்ஸ் பொல்யூஷன் பற்றிலாம் ஒரு இடத்துல இல்லவே இல்லை. சென்னை கிளைமேட் ஆக்ஷன் பிளான்ல நாய்ஸ் பொல்யூஷன், அதாவது சத்தம், அந்த விஷயங்களை பற்றி அதை எப்படி நம்ம எதிர்கொள்ள போகிறோம். அதே போல் ஏர் பொல்யூஷன், அதாவது துகள் அதிகமாக இருக்கிற ஊர் பார்த்தீங்கன்னா சென்னை தான். இப்போ நீங்கள் டி நகர் போன்ற ஏரியாலலாம் அந்த அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நகரம்னா அது நம்மளுடைய சென்னை நகரத்தில் இருக்கக்கூடிய பல தெருக்கள். இப்போ அதையெல்லாம் எப்படி நம்ம எதிர்கொள்ள போகிறோம்? ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் பற்றி பேசிட்டோம். அதே சமயம் மழைநீர் சேகரிப்பு பற்றி எல்லாம் சொல்லியிருக்கோம். இதையெல்லாம் மட்டும் இல்லை, எல்லாத்தையும் பார்க்கணும். தண்ணீர் பிரச்சனை மட்டுமில்ல, காற்று பிரச்சனை மட்டுமில்ல, இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸு, ஸ்மோக்கு, டிராஃபிக்கால ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் போன்ற போக்குவரத்து பிரச்சனைகள், இது எல்லாமே சேர்ந்தாதான் ஒரு ஆக்ஷன் பிளான். அந்த ஆக்ஷன் பிளானை ஒரு காம்ப்ரிஹென்சிவாக எல்லாமே இருக்கணும். அதில் அந்த விஷயத்தை எல்லாம் சென்னை கிளைமேட் ஆக்ஷன் பிளான்ல மட்டுமல்ல, தமிழ்நாடுக்கு ஒரு கிளைமேட் ஆக்ஷன் பிளானை வெளியிட்டு அதை கொண்டு செல்ல வேண்டும். சுற்றுச்சூழலில் உங்களுடைய பணி மிக சிறப்பானது. இப்போ பொதுவாக சென்னை போன்ற பெரிய நகரங்களில் இரவு உணவு, அதாவது அன்டைமில் இந்த ஃபுட்டு சாப்பிட்றது ஒரு கலாச்சாரமாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இரவு ஒரு 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் போய் எல்லா கடையிலையும் சாப்பிட்றது, அதே மாதிரி ஒரு கல்ச்சர் வளர்ந்துட்டு இருக்கு. இதனால உடல்நல பாதிப்பு, மனநல பாதிப்பு, நிறைய பிரச்சனைகள் வருதுன்றாங்க.
ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இந்த பிரச்சனையை முன்னிறுத்தி இந்த இரவு உணவுகள் வந்து இந்த ஐடி கம்பெனினா அந்த ஐடி கம்பெனி கேம்பஸ்குள்ளேயே இருக்கணும், பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் அது உள்ளே இருக்கணும். மற்றபடி இந்த எல்லா இடங்கள்லையும் இந்த ஃபுட் கலாச்சாரத்தை கொண்டு வந்து இரவு உணவு என்பது நடுராத்திரி நீங்க வர்றது, ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறையில தொழில் இப்ப அப்படி ஆயிடுச்சு. பாதி பேர் தான் காலையில 9லேருந்து 6 மணிக்கு வேலைக்கு போறாங்க, மிச்ச பாதி பேர் அந்த 6 மணிலேருந்து மறுநாள் காலையில வர. ஏன்னா அது மாதிரி ஒரு நம்மளுடைய அப்போ அவங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னா இரவுல தான் அவங்க பணி செய்யறாங்க. அதனாலதான் நிறைய நோய்களும் வருது, உடம்பு உடல் பருமன் என்ற நோய் வருது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தூக்கமின்மை போன்ற நோய்கள். அப்புறம் ஒரே சேர்லயே உக்காந்துருப்பாங்க. அந்த அப்போ வந்து அந்த பேக், அதாவது நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு, அந்த முதுகெலும்பு உட்கார்றதுல பிரச்சனை, எல்லாருக்கும் அந்த நோய் உடல் நல பாதிப்பும் இருக்கிறது. அதே சமயம் அந்த உணவு பிரச்சனையை நீங்க சொல்றீங்க, இது என்னன்னா இப்போ அவசியத்துக்கு தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க எல்லாருமே உள்ள சாப்பிட மாட்டாங்க, ஒரு சிலர் வெளியில வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இரவு பார்த்தீங்கன்னா ரோடு போடுறவங்கலாம் ராத்திரி தான் வேலை செய்வாங்க. நீங்க டிராபிக் லைன்ல நீங்க அந்த வெள்ளை கலர் பெயிண்ட் அடிக்கிறாங்கல்ல, அவங்க எப்ப வேலை செய்யறாங்க? நடுராத்திரி தான் வேலை செய்வாங்க. காலைல வேலை செஞ்சா நீங்க சத்தம் போடுவீங்க, என்னடா நாங்க வண்டி ஓட்டிட்டு போகும்போது நடுவுல வந்து பாதி நிறுத்திட்டீங்களே, நாங்க ராங் சைட்ல தான் போகணுமான்னு கேட்பீங்க. அப்ப அந்த மாதிரி இரவு வேலை செய்யக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த சமயம் தேவைப்படுகிற அந்த தேநீரையோ, அவர்களுக்கு தேவைப்படுகிற அந்த சில உணவையோ அந்த சுற்றி இருக்கிற அக்கம் பக்கத்துல இருக்கிற நெய்பர்ஹுட் உணவகங்கள் தான் கொடுக்குறாங்க. கேல்கட்டால இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்தது. அதை எப்படின்னா இந்த மாதிரி தரப்படும், அதாவது அந்த நீங்க ஜங்க் ஃபுட்னு சொல்லுவீங்க, ஆனா அந்த வெளியில குட்டி குட்டியா நடமாடும் அந்த உணவகங்கள்லாம் எவ்வளவு தரமாக அதை கொடுக்குறாங்கன்றத செக் பண்ணாங்க. எவ்வளவு தரமான உணவுகளை அவங்க கொடுக்குறாங்க, சுத்தமான உணவுகளை கொடுக்குறாங்க, கலப்படம் இல்லாத உணவுகளை கொடுக்குறாங்க அப்படின்னு அதுல வந்து நல்லா கழுவி ஒரே தண்ணியில கழுவாகாம புது நல்ல தண்ணீர்ல கழுவி கொடுக்குற போன்ற விஷயங்களை அது ஒரு என்ஜிஓ பண்ணாங்க. அது ஒரு மிகப்பெரிய நல்ல, எங்களுக்கு எல்லாமே அதெல்லாம் நாங்க படிச்சோம், அந்த என்ஜிஓக்கள் செய்த அந்த விஷயங்கள். அதனால அந்த உணவகங்கள்லாம் வந்து இன்னைக்கு இருக்கிறன்னா மக்களுடைய பயன்பாட்டுக்கு தான் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி வேலை நடக்குது, அது தரமாக கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சி செய்யலாம். கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.